தாலி அகற்றுதல், தாலி நீக்குதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் பெண்ணுரிமை கண்ணோட்டத்தில் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு நிகழ்வு. பல சுயமரியாதை திருமணங்களில் தாலி அணிந்து நடக்கிற திருமணங்களும் உண்டு, தாலி இல்லாமல் நடக்கிற திருமணங்களும் உண்டு. அது அவரவர்களுடைய விருப்பத்தையும் அவர்களுடைய மனப்பக்குவத்தையும் பொறுத்தது. இதில் நாடு முழுதும் பல்லாயிரக்கணக்கில் தாலி கட்டுகிற திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயெல்லாம் தாலி வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் போய் எங்கேயும் எந்த கலவரமும் எதிர்ப்பும் தெரிவிப்பதில்லை. அது அவர்களுக்கான உரிமை. ஆனால் தாலி என்பது கணவன் மனைவிக்குள்ளே மனைவியை அடிமைப்படுத்துகிற ஒரு சின்னம் என்கின்ற ஒரு பெண்ணுரிமை கண்ணோட்டத்தில் இருக்கிற கருத்து பொதுவாக இன்றைக்கு ஒரு பண்பாட்டு தளத்தில் வலியுறுத்தப்படுகிற கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த சுயமரியாதை திருமண சட்டத்தில் தாலி இல்லாத திருமணங்களும் செல்லும் என்று அந்த சுயமரியாதை திருமண சட்டமே சொல்லுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே அண்ணா முதலமைச்சராக இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் பிரிவில் அடங்கி இருக்கிற தாலி வேண்டாம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை எடுத்து வலியுறுத்துவதற்கு அண்ணாவின் பெயரை தங்களுடைய கட்சியில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தடை விதிப்பது என்பது அண்ணாவின் கொள்கைக்கு செய்கின்ற ஒரு துரோகம் என்று திராவிட விடுதலை கழகம் கருதுகிறது. இரண்டாவதாக, புதிய தலைமுறை தொலைக்காட்சி இது பற்றிய ஒரு விவாதத்தை நடத்தும் போது அந்த விவாதத்தை நடத்தவே கூடாது என்று வெடுகுண்டுகளை வீசி மிரட்டி அந்த விவாதத்தை நிறுத்தினார்கள். அதே வேளையை தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் இன்றைக்கு காவல்துறையை பயன்படுத்தி செய்திருக்கிறது. எனவே இரண்டு பேருக்கும் கருத்தியல் ரீதியில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அங்கே 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிற நிலையில் வெடிகுண்டுகளுடன், நாட்டு வெடிகுண்டுகளுடன், கடப்பாறைகளுடன் ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு கும்பல் பெரியார் திடலுக்குள் நுழைவதற்கு காவல்துறை எப்படி அனுமதித்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக காவல்துறை பெரியார் திடலுக்குள் இவர்களை அனுமதித்து அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் திராவிடர் கழக தொண்டர்கள் மீது ஒரு தடியடி நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட ஏற்பாடாக இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது, இந்த நிகழ்ச்சியை அனுமதித்தால் சட்ட ஒழுங்கு சீர்குலையும் என்று ஏற்கனவே காவல்துறை எடுத்த ஒரு முடிவை வர இருக்கின்ற வழக்கில் நிலைநாட்டுவதற்காக இப்படி வேண்டுமென்றே அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் கருத்துரிமைக்கு எதிராக கருத்தை சொல்லவே கூடாது என்று சொல்லப்படுகிற ஒரு பாசிசத்திற்கு கண்டிக்க வேண்டிய அரசு அதற்கு ஆதரவாக செயல்படுவதை திராவிடர் விடுதலை கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. கருத்துரிமைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற அனைத்து சக்திகளையும் ஒன்றாக திரட்டி தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிகரித்து வருகின்ற இந்த சூழலை எதிர்த்து ஒரு கடுமையான போராட்டங்களை மக்கள் ஆதரவுடன் திராவிடர் விடுதலை கழகம் நடத்தும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதெல்லாம் கருத்து தளத்தை நாங்களும் வெடிகுண்டுலாம் தூக்க மாட்டோம். கருத்து தளத்தில் தான் மக்கள்கிட்ட வந்து பேசி இது வந்து ஒரு அடக்குமுறை, ஒரு கருத்துக்களை வந்து சொல்லுவதற்கே உரிமை இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பாய்ஸ். ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய சிங்கிள் ஜட்ஜு சொல்லியிருக்கிற கருத்தே என்னன்னா, விரும்புகிறவர்கள் வந்து தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க, அதை போய் நீங்கள் வந்து தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு, ஹரிபரந்தாமன் சொல்லியிருக்கிறார். அப்போ அது விரும்புகிறவர்கள், அதற்கு ஒப்புக்கொண்டவர்கள், அது ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து தங்களுக்கு வந்து அகற்றுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிச்சயம் அவர் சொந்த பிரைமிசஸில் நடக்குது, அவர்களுக்கு சொந்தமான இடத்துல நடக்குது. அப்போ அந்த இடத்துல எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சமூக சீர்திருத்த சட்டங்களும் இந்த பண்பாட்டு திணிப்புகளுக்கு எதிராக, மதத்தின் பெயரால் சொல்லப்பட்ட அடக்குமுறை கருத்துக்களுக்கு எதிராக, மனம் புண்படுகிறது என்று சொல்லப்பட்ட கருத்துக்களை மீறிதான் ஒவ்வொரு சீர்திருத்த சட்டங்களும் இந்த நாட்டில் வந்திருக்கு. பெண்களுக்கு எதிராக எத்தனையோ சட்டங்கள், பாலிய விவாக திருமணம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் அந்த பாலிய விவாகம் நடந்துகிட்டு தான் இருக்குது, சட்டப்படி அதை தடுக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்கள் எங்களுடைய மத கலாச்சாரப்படி, ஜாதி கலாச்சாரப்படி பாலிய விவாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று பல மாவட்டங்கள் நடக்குது. நாமக்கல்லில், கிருஷ்ணகிரியில், சேலத்தில் எல்லா மாவட்டங்களும் நடக்குது. ஆனால் அதை தடுப்பதற்கு சட்டம் இருக்குது. அதை தடுப்பதற்கு இருக்கிற சட்டத்தை போய் எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு, கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே தான் அந்த சட்டம் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து கணவன் இறந்ததற்கு பிறகு மறுமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறதே ஒரு கலாச்சாரத்தின்படி, பழக்க வழக்கங்கள்படி தடை செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமை உண்டு. அவங்கெல்லாம் கல்யாணமாகி கணவன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு மொட்டையை அடித்து, அந்த பொண்ணுக்கு வளையலை பிடிச்சி, குங்குமத்தை அழித்து, தாலியை பிடிச்சி அறுத்து, அந்த பொண்ணை வந்து பார்க்கறதுக்கே வந்து தகுதி இல்லாதவங்க சகுன தடைன்னு சொல்லி வீட்டு மூலையில் உட்கார வச்சு
கல்யாணம் போன்ற நல்லது கெட்டதுகளுக்கு கூட பெண்கள்லாம் வரக்கூடாது என்று தடைக்கு அது சொல்லப்பட்டதும் கலாச்சார பண்பாட்டு அடிப்படையில் தான் இருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு இயக்கம் ஒரு பிரச்சாரம் நடத்தினால்தான் அதற்கான உரிமைகள் வந்து இன்றைக்கு மறுமணம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அது மாதிரி குழந்தைகளை வந்து பெண் குழந்தை என்றாவே கருவிலே அழிச்சிடணும் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது சட்டம் இருக்கு. அது சட்டம் மீறி சட்டத்தை மீறி கருவில் அழிக்கிறது நடக்குது. அது சட்டம் போய் தடை செய்யுது. அப்போ இது எங்களுடைய பண்பாடு, பெண் குழந்தை பிறக்கிறது எங்களுக்கு பாவம் என்று கருதி கொண்டிருந்த அந்த உணர்வுகளுக்கு எதிரான சட்டம் தான் இதுவும் இருக்குது. அதனுடைய நீட்சியாகத்தான் நாங்கள் தாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். பெண்களுக்கு சொத்துரிமை கூடாதுன்னு இருந்துச்சு ஒரு காலத்தில், சொத்துரிமை வந்துச்சு. கல்வி உரிமை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாங்க, கல்வி உரிமை வந்துச்சு. எல்லா சட்டங்களும் இப்படி போராடி பிரச்சாரம் செய்து மக்களை திருத்தான் கொண்டு வந்திருக்கு. ஆக இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடாது, பிரச்சாரமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயம் இல்லை. நேற்று ஒரு தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாதத்தில் இதை பற்றி நடத்தப்பட்ட ஒரு வாக்கெடுப்பில் 60% பேர் தாலியை அகற்றுவது சரி என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. 11 பேர் வந்து அவரவர்கள் உரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 29 பேர் தான் இது கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக பொதுவான ஒரு கருத்து என்பது கூட இதற்காக தான் இருக்குது. யாரோ 2-3 பேர் வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லா மக்களுக்கும் பிரதிநிதி, பண்பாட்டு காவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பெண்ணுரிமைக்காக இயக்கம் நடத்துகிறவங்கிறது தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. பெரியார் இயக்கம் ஒன்று தான் பெண்ணுரிமைக்காக குரல் கொடுக்கிற இயக்கமாக இருக்குது, பெண்கள் உரிமைகளோடு சேர்ந்து. அப்போ பெண்ணுரிமைக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு, யாரும் லஞ்சம் வாங்கலை, கொள்ளை அடிக்கலை, ஊழல் வழக்கு செய்யலை, பெண்களுடைய உரிமைக்காக நடத்தப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வுக்காக இன்றைக்கு தடியடிப்பட்டு மண்டை உடஞ்சி இன்றைக்கி ஜெயிலில் இருக்கணுங்கிற அவசியம் பெரியார் பிறந்த ஒரு நாட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இதை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் யாரும் இருக்க முடியாது. எவ்வளோ ஒரு மோசமான கருத்தியல் பாசிசம் இங்கே போயிட்டு இருக்குங்கிறதுக்கான உதாரணமாக நாங்கள் அதை பார்க்குறோம். அப்போ இதை வந்து நாங்கள் கட்டாயமாக எதிர்கொள்வோம். எதிர்கொள்வதற்கான தடைகள் இருந்தால் அந்த தடைகளை நாங்கள் உறுதியாக சந்திப்போம். இதே மாதிரி மைனாரிட்டி மக்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு சமீப காலத்தில் அப்படின்னு நிறைய கருத்து இருக்கு. அதுக்கும் சேர்த்து நீங்க ஏதாவது போராட்டம்? நிச்சயமா மைனாரிட்டி மக்களுடைய உரிமைகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். எங்களுடைய இயக்கம், நாங்கள் திராவிடர்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து மைனாரிட்டி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு தான் திராவிடருங்கிறத நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் தமிழ்நாட்டில் வந்து எதிரியாக கட்டமைத்து சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அவங்களோட நாங்கள் கைகோர்த்தான் இருப்போம். மதவாத சக்தியில் கைகோர்த்தான் இருப்போம். ஏன்னா அவங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடிகள் எல்லாருமே இந்த அரசாங்கத்தினுடைய வேத மதத்தினுடைய கொள்கையில் பாதிக்கப்பட்டவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள். ஆனால் அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இதுக்கெல்லாம் யார் ஆதிக்க சக்தியெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நோக்கிய ஒரு போராட்டம், பார்ப்பனிய பண்பாட்டு பார்ப்பன ஆதிக்கத்தை நோக்கிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரியார் இயக்கத்துடைய கொள்கை. அப்போ அவங்க எல்லாமே எங்களுடைய சகோதரர்கள் தான். அவங்களுடைய உரிமைக்கு நாங்கள் கட்டாயமாக நாங்கள் நிற்போம். அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அணியை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம். யாரையும் தனிமைப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பொதுவாகவே வந்து பெரியாரை பற்றியார்களோ இல்லை பெரியாரோட கருத்துக்கள் தொடர்பாக கடந்த சில மாதங்களாகவே வந்து வெளிப்படையான, அதாவது அவர் அவமதிக்கக்கூடிய வகையில் நிறைய விமர்சனங்கள் வருது. அது தொடர்பாக நிறைய திராவிட கழகமும் சொல்றாங்க. இப்போ அது வந்து ரொம்ப அவமரியாதையாக தொடர்ந்து பெரியாரை பற்றின கருத்துக்கள் வருது. வந்து நீங்க எந்த அளவு அதை பார்க்குறீங்க செய்தி? இல்லை, அப்போனா இப்போ வளர்ந்து வருகின்ற தமிழ்நாட்டில் காலூன்றி வருகின்ற மதவாத சக்திகள், மதவெறி சக்திகள் இவருடைய கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் பரவ வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றணும். பெரியாருடைய கருத்துகள், பெரியாருடைய சிந்தனைகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வலிமை இழக்க செய்து அதை பெரியாரை கொச்சைப்படுத்தி வலிமைப்படுத்தினாதான் அவங்களுடைய பழமைவாத கருத்துக்கள் இந்த மண்ணில் வந்து நிறுவப்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிற காரணத்தினால தான் எல்லா தலைவரையும் விட்டுட்டு பெரியாரை மட்டும் இன்றைக்கி அவங்க கையில் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் அம்பேத்கர் அவரே வந்து நான் இந்துவாக நான் சாக மாட்டேன் என்று சொல்லி இந்து மதத்தை விட்டு புத்த மார்க்கத்துக்கு போனவர் தான். ஆனால் அவர்கள் வந்து இன்றைக்கி அம்பேத்கர் இன்றைக்கி அவங்க வந்து எதிர்க்கிறதுக்கு தயாராக இல்லை. அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. தலித் மக்களுடைய வாக்கு வங்கி தங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி அம்பேத்கரை தங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த மதத்தை விட்டு போனாங்க. இன்றைக்கி தமிழ் வள்ளலாருடைய அவர் இந்த மதத்தை எதிர்த்துட்டு உருவ வழிபாடெலாம் எடுத்துகிட்டு போனவர் தான். எவ்வளோ பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பரிணாம வளர்ச்சியாக கடைசியாக வந்து நின்றார் தான் பெரியார். ஆனால் பெரியார் சொன்ன சமரசம் இல்லாத அந்த உறுதியான கொள்கைகள் அது தமிழ்நாட்டில் வலுவாக வேரூன்றி இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்துத்துவ கொள்கைகள், மதவெறி கொள்கைகளை புகுத்த முடியாது, பரப்ப முடியாதுங்கிறதுனால பெரியாரை மட்டும் தனிமைப்படுத்தி ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா எங்களுக்கு தெரியுது.